ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் வேவ் ஆப்டிக்ஸ்ல போலரைசேஷன் ஒரு டாபிக் இருக்கு. அந்த போலரைசேஷன் டாபிக் பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வாங்க போலாம். டிஃப்ரெண்ட் ஃபினாமினன் ஆஃப் லைட் வேவ் ஆப்டிக்ஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதுல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபினாமினன் இஸ் கால்ட் அஸ் போலரைசேஷன். லைட் இஸ் அ டிரான்ஸ்வர்ஸ் வேவ். டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னா என்ன? வேவ் ப்ரொபகேஷன் டைரக்ஷன் ஒரு டைரக்ஷன்ல இருந்துட்டு அந்த பார்ட்டிகளோட டைரக்ஷன் வந்து பெர்பெண்டிகுலர் டு த ப்ரொபகேஷன் இருந்ததுன்னா அதான் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னு நம்ம சொல்றோம். இப்போ ஒரு வேவ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒய் ஆஃப் எக்ஸ் கமா டி இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் கேஎக்ஸ் மைனஸ் ஒமேகா டி. இந்த வேவ் கேரக்டரைசேஷன் எப்படி இருக்குன்னா, ரைட் சைடு டிராவலிங் வேவ் which is propagating in x direction and the particle in the waves are vibrating in the y direction. இப்போ நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க, எக்ஸ் ஒய் பிளேன்ல மட்டும்தான் இந்த வேவ் வந்து இருக்கும், ஜெட் பிளேன்ல எதுவுமே இருக்காது. இது பேர் தான் எக்ஸ் ஒய் பிளேன் போலரைஸ்டு வேவ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதே மாதிரி எக்ஸ் ஜெட் பிளேன் போலரைஸ்டு வேவ் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். ஜெட் ஆக்சிஸ்ல அந்த பார்ட்டிகல் வந்து வைப்ரேட் ஆகுது, as well as x-axisல அந்த வேவ் வந்து propagate ஆயிட்டு இப்படி travel ஆயிட்டு இருக்கு. So these are called as plane polarized wave. XY plane polarized light, XZ plane polarized light பத்தி நம்ம பார்த்தாச்சு. இப்போ unpolarized lightனா என்ன? இந்த plane of vibration வந்து நம்ம மாத்திக்கிட்டே இருக்கோம்னு வைங்களேன், அப்போ அது unpolarized லைட்டா இருக்கும். அதாவது ஒரு அன்ஆர்கனைஸ்டா இருக்கிற லைட் பேர் தான் அன்போலரைஸ்ட் லைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சன்லைட் எடுத்து டைரக்டா பார்த்தோம் அப்படின்னா அது அன்போலரைஸ்ட் லைட். நார்மல் பல்பு இல்லை டியூப் லைட்டை நம்ம பார்க்குறோம்னா அது வந்து ஒரு அன்போலரைஸ் லைட். அதாவது அந்த அன்போலரைஸ் லைட்ல பிளேன் ஆஃப் ப்ரொபகேஷனும் எக்ஸ் ஒய் பிளேன் போலரைஸ்டோ இல்லை எக்ஸெட் பிளேன் போலரைஸ்டோ அந்த மாதிரி இருக்காது, கண்டினியூஸா மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டோட பெர்பெண்டிகுலர் ஆசிலேஷன்ஸ் தான் நம்மளோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். லைட் இஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். அப்போ அன்போலரைஸ் லைட்டுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் ஆல்வேஸ் சேஞ்ச் த டைரக்ஷன் ரேண்டம்லி. பட் போலரைஸ்டு லைட்டுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி ரெஸ்ட்ரிக்டட் டு த பிளேன். எக்ஸ்ஒய் பிளேனோ இல்லை எக்ஸெட் பிளேனோ இல்லை ஒய்செட் பிளேன் இருக்கலாம், அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும். போலரைசேஷன்ல 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. நம்பர் 1 போலரைசேஷன் பை டிரான்ஸ்மிஷன், நம்பர் 2 போலரைசேஷன் பை ஸ்கேட்டரிங், நம்பர் 3 போலரைசேஷன் பை ரிஃப்ளெக்ஷன். போலரைசேஷன் பை டிரான்ஸ்மிஷன்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது போலராய்டுனா என்ன. போலராய்டு இஸ் அ ஷீட் தட் இஸ் மேட் அப் ஆஃப் லாங் செயின் கார்பன் மாலிகுல்ஸ் தட் ஆர் அரேஞ்ச்ட் இன் ஒன் பர்டிகுலர் டைரக்ஷன். இப்போ அன்ஃபில்டர்டு லைட்டை நம்ம ஒரு போலரைடுக்குள்ள பாஸ் பண்ணோம்னா அது வந்து ஃபில்டர்ட் அவுட் ஆகி போலரைஸ்டா வரும். இதுதான் ஒரு சிம்பிள் கான்செப்ட். அதாவது அது எப்படி பண்ணுது அப்படின்னா, உள்ளுக்குள்ள மாலிகுலர் லெவல்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த அலைன்மெண்ட் டைரக்ஷனை வந்து அந்த மாலிகுல்ஸ்லாம் எப்படி அலைன்டா இருக்கோ அந்த டைரக்ஷன்ல தான் எலக்ட்ரிக் ஃபீல்டை பாஸ் பண்ணும். அதனால அவுட்புட் வர லைட் வந்து போலரைஸ்டா இருக்கும். நீங்க கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க, டெக்ஸ்ட்ரோ காம்பவுண்ட்ஸ், லீவோ கான்செப்ட்ஸ், இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. ஒரு குளுக்கோஸோட டெக்ஸ்ட்ரோ குளுக்கோஸ், லீவோ குளுக்கோஸ் அப்படின்னு இருக்கும். இது எப்படி கான்செப்ட் வருதுன்னா, ஒரு பிளேன் போலரைஸ்டு லைட்டை அதை எப்படி ரொட்டேட் பண்ணும், அந்த மாலிகுல்ஸ் எப்படி ரொட்டேட் பண்ணுங்கிற கான்செப்ட்ல தான் வந்தது. அது ஆப்டிக்கல் ஐசோமரிசம்னு கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க. சிமிலர் டு தட் இது ஒரு ஷீட் மாதிரி இருக்கும். அந்த ஷீட் பேர் தான் போலரைட். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ நான் ஒரு நார்மலாக அன்போலரைஸ்டு லைட்டை நான் அந்த போலரைடுக்குள்ளே பாஸ் பண்ணேன்னா அதனோட இன்டென்சிட்டி அப்படியே 50% கம்மியாகும். இப்போ இந்த ஒரு போலரைடுக்கு அப்புறம் இன்னொரு போலரைடை நான் வச்சிருக்கேன் அப்படின்னா, இப்போ இந்த ஃபிகர்ல பார்க்குறீங்க நீங்கள், P1 P2 அப்படிங்கிறது 2 போலரைடு இருக்கு. இந்த ஒரு போலரைடையும் இன்னொரு போலரைடையும் ஒரு ஆங்கிள் நான் θ ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வரேன் அப்படின்னா, ஆல்ரெடி P1ல இருந்து வர லைட்டு 50% கம்மியாக இருக்கு. மறுபடியும் P2ல இருக்க லைட் என்ன ஆகும்? அப்படியே மெதுவா 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 கம்மியாயிட்டே வரும். நான் ரெண்டையும் 90° வச்சேன்னா கம்ப்ளீட்டா பிளாக் அவுட் ஆயிரும். தட் மீன்ஸ் த இன்டென்சிட்டி ஆஃப் த லைட் தட் இஸ் கம்மிங் அவுட் வில் பி கம்ப்ளீட்லி 0. இந்த லா பேர் தான் மாலஸ் லா அப்படின்னு நம்ம சொல்றோம். மாலஸ் லா ஸ்டேட்ஸ் தட் த இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு I0 into cos square θ. இந்த மாதிரி செட்டப் பேர் தான் கிராஸ்ட் அவுட் போலரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். P1 and P2 ஒரிஜினல் லைட் சோர்ஸ் இதுக்கு பின்னாடி இருக்கு. அந்த லைட் சோர்ஸ்ல இருந்து வர்றது ஆல்ரெடி இங்க 50% கம்மியாயிரும். 50%க்கு அப்புறம் இது θ ரொட்டேட் பண்ண கம்மியாயிட்டே வந்துட்டு when they are crossed out, that means θ is equal to 90°, then nothing will come out and it will be completely black. இதனோட எக்ஸ்பெரிமெண்ட் டெமோவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ. இது ஒரு போலரைட், இது இன்னொரு போலரைட். இப்போ ரெண்டையும் நான் பக்கத்துல வச்சிருக்கேன்.
கேன் யூ சி, ரெண்டையும் நான் பக்கத்தில் வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து ஸோ இது ஒரு என்கிட்ட இது ஒரு போலரைட் இருக்கு, இது ஒரு போலரைட் இருக்கு, ரெண்டையும் நான் இப்படி பக்கத்தில் வச்சிருக்கேன். when I start rotating, at one point you can clearly see my spectacles. Now see, it has completely blackened out. So இதுதான் வந்து ஒரு போலரைடு, and this is called as Morse law, which is very very important for you to understand. Number 2, polarization by scattering of light. நமக்கு தெரியும் why sky is blue, why clouds are blue, different types of scattering எல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஒரு மாலிகுல்ல லைட், சன்லைட் வந்து படும்போது அந்த மாலிகுல் வில் ஸ்கேட்டர் த லைட் இன் ஆல் த டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ். இந்த ஸ்கேட்டரிங் ப்ராசஸ்ல ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த லைட் வந்து அந்த மாலிகுல் ஸ்ட்ரைக் ஆகும்போது அன்போலரைஸ் லைட்டா இருக்கும். அந்த மாலிகுல் ஸ்ட்ரைக் ஆகி ஸ்கேட்டர் ஆகி வர லைட் வந்து போலரைஸ்டு லைட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எப்படி நம்ம எக்ஸ்பெரிமெண்டலா வெரிஃபை பண்ணலாம்னா, ஒரு போலரைஸ்டு கூலிங் கிளாஸை வாங்கிட்டு நம்ம சன்லைட்டை பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆங்கிள் ஆஃப் சீயிங்லயும் ஒவ்வொரு இன்டென்சிட்டி ஆஃப் த லைட் வந்து இருக்கும். இதை நீங்க எக்ஸ்பெரிமெண்டலா வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். த ஸ்கேட்டர்டு லைட் விச் இஸ் கமிங் டு அஸ் இன் 90 டிகிரி இஸ் பிளேன் போலரைஸ்ட். நம்பர் 3, போலரைசேஷன் பை ரிஃப்ளெக்ஷன். நம்ம ஒரு வெயில் நேரத்துல ஒரு போலரைஸ்டு கூலிங் கிளாஸை போட்டுட்டு நம்ம காரோட விண்ட்ஸ்கிரீனை பார்த்தோம்னா சில ஆங்கிள் அந்த விண்ட்ஸ்கிரீன்ல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வர லைட் கம்ப்ளீட்டா ஜீரோ ஆயிருக்கும் நமக்கு அந்த கிளாஸ் வழியா பார்த்தோம்னா. இது ஒரு பிராக்டிக்கல் சினாரியோ, நீங்க அப்சர்வ் பண்ணி பாருங்க. அப்ப என்ன சொல்றோம்னா, போலரைசேஷன் வந்து ஸ்கேட்டரிங்னால நடக்கலாம், இல்ல ஒரு போலராய்டுனால நடக்கலாம், இல்ல ரிஃப்ளெக்ஷன்னாலையும் வந்து போலரைசேஷன் நடக்கலாம். அந்த ரிஃப்ளெக்ஷன் எப்ப நடக்கும் போலரைசேஷனு, அதுக்கு தான் ப்ரூஸ்டர்ஸ் லா வந்து சொல்றது. ஸோ எப்போ வந்து ரிஃப்ளெக்டட் லைட்ல எந்த கண்டிஷன்ல போலரைசேஷன் டியூ டு ரிஃப்ளெக்ஷன் நடக்கும்னு சொல்றது தான் ப்ரூஸ்டர்ஸ் லா. ஸோ ப்ரூஸ்டர்ஸ் லா என்ன சொல்லுதுன்னா, நார்மலா ஒரு ரிஃப்ராக்டிங் மீடியம்ல நம்ம லைட் ரிஃப்ராக்ஷன் வச்சு நமக்கே தெரியும். ஸோ நார்மலா ஒரு லைட் வந்து ஒரு சர்ஃபேஸ் மேல இன்சிடென்ட் ஆகும்போது பார்ஷியலி இட் வில் பி கோயிங் இன்சைட் ஆஸ் ரிஃப்ராக்டட் லைட் அண்ட் பார்ஷியலி இட் வில் கெட் ரிஃப்ளெக்டட். இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம். ப்ரூஸ்டர்ஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அந்த ரிஃப்ராக்டட் ரேவும் ரிஃப்ளெக்டட் ரேவும் ரெண்டுமே வந்து 90 டிகிரில இருந்தது அப்படின்னா தட் ரிஃப்ளெக்டட் ரே இஸ் பிளேன் போலரைஸ்ட். இது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது? இங்க ஒரு போலரைடை வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணிட்டே வந்தோம்னா மாலஸ் லா பிரகாரம் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் வேனிஷ் ஆயிரும், கம்ப்ளீட்டா பிளாக் அவுட் ஆயிரும். தட் மீன்ஸ் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் இந்த ரிஃப்ளெக்டட் ரே வந்து ஒரு பிளேன் போலரைஸ்டு லைட்டா இருக்கும். இந்த கண்டிஷனை எப்படி டிரைவ் பண்றதுன்னா ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் பை யூசிங் ஸ்னெல்ஸ் லா அண்ட் கம்பைனிங் திஸ் கண்டிஷன். இது வந்து ஐபி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதுதான் ப்ரூஸ்டர்ஸ் ஆங்கிள். IB is called as the Brewster's angle, and this, let us say this is refractive index of medium mu and this is 1. This is 90 degree na, due to loss of reflection we get this is also IB, and refracted ray is 90 minus IB. If I write the Snell's law, sin of IB by sin of 90 minus IB is equal to mu, we get tan IB is equal to mu, which is called as the Brewster angle. IB is called as Brewster angle. ஸோ இந்த மாதிரி ரிஃப்ளெக்டட் ரேஸும் ரிஃப்ராக்டட் ரேஸும் பெர்பெண்டிகுலராக இருக்கும்போது நமக்கு இது பிளேன் போலரைஸ்டு லைட்டாக வரும். அண்ட் இந்த ஆங்கிள் இல்லை, ப்ரூஸ்டர் ஆங்கிள் இல்லைன்னா இந்த ரிஃப்ளெக்டட் ரே வந்து பார்ஷியலி போலரைஸ்டா இருக்கும். கம்ப்ளீட்டா பிளேன் போலரைஸ்டா இருக்காது, பார்ஷியலி போலரைஸ்டா இருக்கும். போலரைசேஷன்ல இருக்க காமனான சம்ஸை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது ப்ரீவியஸ் இயர் JEE கொஸ்டின்ஸ். A beam of unpolarized light of intensity I0 is passed through a polaroid A and then through another polaroid B, which is oriented so that the principal plane makes an angle of 45 degree relative to that of A. The intensity of the emergent light is. So unpolarized light வந்து intensity I0 இருக்கு. இதை நம்ம ஒரு polarizer P1ல பாஸ் பண்ணோம்னா immediately 50% of the intensity கம்மியாயிரும். That means the output is I0 by 2. Then again இன்னொரு போலராய்டு இருக்கு B, that is rotated with some 45 degrees சொல்லியிருக்காங்க. So the angle of theta is equal to 45 degree. What is the final intensity I dash அப்படின்னு கேட்குறாங்க கொஸ்டின்ல. So when we are applying the Morse law, I dash is equal to I0 means this I0 in Morse law means this I0 by 2. அதாவது அன்போலரைஸ்ட் லைட்டோட I0 கிடையாது, அன்போலரைஸ்ட் லைட்டை ஒரு போலரைடு ஃபர்ஸ்ட் போலரைடுக்கு அப்புறம் வர இன்டென்சிட்டியை தான் I0 மாலஸ் லால சொல்லுவோம் நம்ம. ஸோ திஸ் வில் பி ஈக்குவல் டு I0 by 2 into cos square of 45 degree. ஸோ த ஃபைனல் ஆன்சர் வில் பி I0 by 2 into 1 by 2.
1 by root 2 whole square, which will be I naught by 4. This is the final intensity of the light. Another question, JEE-Main question. A beam of ordinary unpolarized light passes through a crystal C1 and then passes through another crystal C2, which is oriented such that its principal plane is parallel to that of C2. The intensity of the emergent light is I naught. Now C2 is rotated by 60 degrees about the ray. The emergent ray will have an intensity. So unpolarized light C1 la pass பண்றாங்க and then passes through another crystal that is C2. So this is parallel and the intensity of the emergent light is I naught. அப்ப என்ன சொல்றாங்கன்னா இது theta is equal to 0 degree first caseல. So if I naught is there, here I naught ன்னு கொடுக்கல, அவங்க இந்த ஃபைனல் தான் I naught கொடுத்துருக்காங்க. That means this is I naught. This will be 2 I naught, right? That means 50% வந்து இந்த polaroid குள்ள போகும்போது is I naught. So I naught and I naught, initially theta is equal to 0. So whatever the intensity is here, that will be coming at the intensity of after the C2. இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த C2-வை 60 degree rotate பண்ணிடுறாங்க. What is the intensity ன்னு கேட்குறாங்க. So easily we can tell by Maler's law, theta equal to 60 degree. I final is equal to I naught into cos square of 60 degree. That is equal to I naught into 1 by 2 whole square. That is equal to I naught by 4. This is the intensity of the light. Polarization பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் ஈஸி எக்ஸாம் அகாடமி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னா ஃபாலோ பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த போலரைசேஷன் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பை.